டாடி டாடி சீக்கிரம் வாங்க டாடி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. ஏண்டா மணி 9 ஆச்சு, நோத்தா என்னடா பண்ணிட்டு இருக்கா? டாடி மம்மியை திட்டாதீங்க, நேத்து நைட்டு லேட்டா தூங்குனாங்கல்ல, அதனாலதான் காலையில லேட்டா எந்திரிச்சாங்க. ஆமா, அவன் நேத்து மட்டுமா லேட்டா படுத்தா, வருஷம் முழுக்க லேட்டா தான் படுத்துக்கிட்டு இருக்கா. நைட்டு ஒரு சேனல் விடாம அம்பிட்டு சீரியலையும் பாக்குறது, காலையில எந்திரிச்சுக்கிட்டு தலை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்றது. இந்த வீட்டுல அவ புருஷனா நான் புருஷனாடா? உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் எப்படா கிளம்புறது? லேட்டா போனா என் பார்ட்னர் திட்ட மாட்டேன். டாடி டாடி என்ன ஷூ வாங்கி கொடுங்க டாடி. அடுத்த வருஷம் நீ எல்கேஜி போவீல, அப்போ உனக்கு வாங்கி தாரேன். எல்கேஜினா என்ன டாடி? அது எனக்கு தெரியாது, நம்ம நாளா உங்க ஆத்தாதேன்னு சொல்லிட்டு இருக்கா, அவள்கிட்ட கேளு. டாடி டாடி என்னடா லஞ்ச் பாக்ஸ். ஏண்டா இத கூட உங்க ஆத்தா உங்களுக்கு செய்ய மாட்டாளா? நான் டூட்டிக்கு போகும்போது லஞ்ச் பாக்ஸ் வேணும்னு கேப்பியா? எல்லாத்தையும் இந்த வீட்டுல நான் பண்ணி தொலைகிறேன். என்னடா குளிச்ச பிறகு தூக்கமா வருது. இவ்வளதையும் கொடுத்து விடுறே, இந்த பக்கிய திங்காமையில மிச்சத்தை கொண்டு வருதுவே. பாரு இங்க பாரு, கொக்கரை கூட மூடாம வச்சிருக்கா. பள்ளியில விழுந்தா நாள பாடி ஆயிப்போவே. கவனம் கட்டவளாவில் இருக்கா, அவளை என்ன பண்றது? டாடி பிஸ்கெட்லாம் வச்சிருக்கீங்களா டாடி? எல்லாம் வச்சிருக்கேன், இன்னைக்காச்சும் மிச்சம் வைக்காம திட்டு வா, இல்லைன்னா உங்க அம்மாட்ட நான் திட்டு வாங்க முடியாது. தண்ணிய குடிக்காத வவுறு நிறைஞ்சு வா. சாப்பாடுனா நிறைய வச்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிட்டுரு. மறந்துடாம தங்கச்சிக்கு சாக்லேட் எடுத்து கொடுத்துரு. சரிங்க டாடி. என்ன சார் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? சீக்கிரம் வர மாட்டீங்களா? புரிஞ்சுக்கயா, உங்களுக்கு என்ன வேலை இல்லாத மகாராசன் சார் நீங்க? ஏன் வவுத்துருச்சுல ஏயா கேக்குற? பாத்து போ. அடி காசுல சொகுசா உட்கார்ந்து பண்ணிட்டு வைத்திருச்சு. டாடா. ஐயோ ஆத்தாடி, சொடக்கு பொட்டுல என்னைய கூப்பிடுறா. விடிச்சு எம்பிட்டு நேரம் ஆச்சு? டைம் ஆச்சு, போலாமா? நல்லா விரடி கொட்டாயி, நான் ரெடி ஆகி அரை மணி நேரம் ஆச்சு. லஞ்ச் பாக்ஸ் பையனா நான் எடுத்துக்கிட்டேன். நல்ல வேலை மறந்துடாம கொடைய எடுத்துக்கிட்டியே. நீ வெயில்ல காஞ்சு போயிட்டீன்னா நல்ல கருகி போவேன். காலங்காத்தால ஜோக் அடிக்காதீங்க. இனிமேல் நீங்க கருக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ சொல்றதும் நியாயமாத்தே இருக்கு. தினமும் ஆபீஸுக்கு லேட்டா போய் திட்டு வாங்குறதே புலப்பா போச்சு. என்ன விமல் சார், ஆ, உங்க ஆத்துல இன்னைக்கு என்ன லஞ்ச்? இன்னைக்கு ரொம்ப லேட் ஆச்சு மாமி, அதனால தயிர் சோறு உருளைக்கிழங்கு பொரியல். ஏ டார்லிங்? ஓகே ஓகே. அப்படியா? வாரு மாமி. சரி, சரி. எனக்கு ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். என்ன? எங்க அம்மா ஃபோன் பண்ணிருந்தாங்க. எதுக்கு? என் தம்பி பத்து இருக்கான்ல, அவனுக்கு அடுத்த வாரம் நிச்சயதார்த்தமா, நம்மள குடும்பத்தோட வர சொல்லிருக்காங்க. என்னங்க? நமக்கு கல்யாணம் நடந்த நாள்ல இருந்து உங்க வீட்டு வாசப்படியத்தை நான் மிதிச்சிருக்கேனா, இல்ல மிதிக்கிறாப்புல எனக்கு அவங்க மதியாரி கொடுத்துருக்காங்களா? மதியாத தலைவாச மிதிக்காதேன்னு எங்க பாட்டி சொல்லி இருக்கு. எனக்கு உங்களை பத்தி தெரியுங்க. நான் என்ன உங்களை எங்க அம்மா வீட்டுக்கா கூப்பிட்டேன்? நிச்சயதார்த்தம் துவாக்குடியில, பொண்ணு வீட்லயா. நீங்க மச்சா முறைக்கு வந்து நின்னா போதும், வெத்தலை பாக்க தட்டெல்லாம் எங்க தாய் மாமா மாத்திட்டு வரான். யாரு? அந்த ஜெமினி கணேசனா? ஆமா, அவரேதான். டைம் ஆகுது, கிளம்புங்க. போங்க. இருக்கட்டு டார்லிங், நான் யோசிச்சு பார்த்தேன். உன் வீட்டு பங்க்ஷனுக்கு நான் வரலைன்னா உனக்குதான் அசிங்கமாயி போகும். உனக்கா நான் வாரேன். தேங்க்ஸ். உங்க வீட்டுலான்னு நடக்குது. இந்தாங்க டார்லிங், சாப்பாடு வச்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. டார்லிங். என்னங்க? முதல்ல மாதிரி வேலை பார்க்க முடியல, கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. வாஷிங் மிஷின் தானே, கொஞ்சம் பொறுத்துக்குங்க, ஆடி தள்ளுபடியில வாங்கி தரேன். டார்லிங், வேற என்ன வேணும்? வர வர உனக்கு மறதி அதிகமாயி போச்சு, சொல்லாமலே போய்கிட்டு இருக்க. வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன். எப்போ ஒன்னு சொல்லிட்டு போவியே? ஓ அதுவா? ஐ லவ் யூ பிளாக் கமல். ஐ லவ் யூ டூ டார்லிங். உனக்காக எல்லாம் உனக்காக. பேங்க்குங்க, யாராவது பார்த்து பொறாம போட போறாங்க. நீங்க வீட்டுக்கு போங்க போங்க. சரி டார்லிங். அந்த சைட் ஸ்டாண்ட் போடுங்க. வண்டியை ஜாக்கிரதையா ஓட்டிட்டு போங்க. என்ன அந்த பேக் போடுங்க சீக்கிரம், டைம் ஆச்சு. டார்லிங். என்னங்க? ஐ லவ் யூ தானே? அது இல்ல டார்லிங்,
நேற்று டிவியில் கோயம்புத்தூர் ஸ்பெஷல்னு சிந்தாமணி சிக்கன்னு ஒன்று பண்ணி காட்டினாங்க. அதை செஞ்சு வச்சிருக்கேன். நீ சாப்பிட்டு மத்தியானத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே டார்லிங். வேற என்னங்க? கோல்டன் ராக்கில் எஸ்பிஷன் போட்டிருக்காங்க. நாளைக்கு தான் லாஸ்ட் நாளா. என்னையும் பிள்ளைகளும் கூட்டு போனா நல்லா இருக்கும். கூட்டு போறேன். திவியானா திவியாதே. சரி டார்லிங். பாய். கர்மம் காலையிலேயே இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. பொண்டாட்டி சம்பாத்தியத்துல புருஷங்காரன் உட்கார்ந்து சாப்பிட்றது ஒரு சுகந்தேன். இது தெரியாம கத்திரிக்காய் வியாபாரமும் மீன் வியாபாரமும் புளி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முட்டா பயலுக. என்னங்க நேரம் ஆகுதுங்க, சீக்கிரம் வாங்க. போட்டத போட்ட இடத்துல வாங்க, வாங்க, வாங்க. போக முடியுமா? கெட்டிமா புடிச்சு. ஐயோ பிரிட்ஜ்ல மாவு எடுத்து வைக்க மறந்துட்டேன். என்னங்க ஐயோ என்னங்க நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு போறோம்னு நான் சாப்பிட கூட இல்ல. டார்லிங், சீக்கிரம் வாங்க, ஒரு ஏறுங்க. நிமிஷம். ராத்திரிக்கு புளிச்சோறு கிண்டலாம்னு பார்த்தேன். ஆ கிண்டி வச்சுட்டு வந்துடட்டுமா? அட, நீங்க வேற ராத்திரி அங்க தானே சாப்பிட போறோம். அப்புறம் எதுக்கு? விடுங்க, ஏறுங்க. டார்லிங், என்ன இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பொழுது வாசல்ல கோவம் போட மறந்துட்டு ஐயோ பரவாயில்லைங்க, விடுங்க. என்னங்க இப்ப மட்டும் நீங்க வரல, உங்களை விட்டுட்டு போய்க்கிட்டே இருப்பேன். இவங்க வீட்டுல பெத்திருக்காங்க, வளர்த்திருக்காங்க, திங்க கத்து கொடுத்துருக்காங்க, தூங்க கத்து கொடுத்துருக்காங்க. வேற எந்த வேலையும் கத்து கொடுக்கல. சீக்கிரம் வாங்க. இருங்க டார்லிங். ஐயோ என் மேல படுது. சீக்கிரமா ஒரு கோலத்தை போட்டு வாங்க. வீட்டு வாசல்ல கோலம் போடலைன்னா சாமி கண்ணை குத்தி விடாது. சின்னதா கோலம் போடுங்க. போதுங்க, வாங்க. இருச்செல்லாம். என்ன விமல் சார் மத்தியானத்துல கோலம் போட்டு இருக்கள்? மாமி, நாங்க பங்கனுக்கு போறோம் மாமி. அப்ப ராத்திரி சாப்பாடு? இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட். பங்கன்ல சாப்பிட்டு ஓ வந்துருவோம். ஓகே ஓகே. திவ்யா, பத்திரமா போயிட்டு வாமா. நாங்க பாத்துக்கிறோம். பாய். வாங்க வாங்க. மாமி ரொம்ப விசாரிக்குது. ஐயோ என்ன இப்போ? கதவு பூட்டல. இரு. ஐயோ என்னங்க? ஐயோ நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 10க்கு கல்யாணமே ஆயிடும் போல இருக்கு. வாங்க. கிளம்புங்க டார்லிங். கிளம்பு. அண்ணே, கார கடலையில இருந்து கடல் நண்டு வரைக்கும் இருக்கு. என்ன சாப்பிடுறீங்க? தம்பி யாரு? புதுமுகமா? உபசரிப்பெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இத தண்ணி அடிக்க கூப்பிடும் போதே கேட்டிருக்கணும். கூப்பிடவும் பின்னுக்க நாய்க்குட்டி மாதிரி ஓடியான்ட்டு இப்ப கேள்வி கேட்கறியா? கர்நாடகாக்காரன் தண்ணி கொடுக்குறானா? முதல்ல இந்த தண்ணியை ஓபன் பண்ணி ஊத்து. ஏய், இப்ப எதுக்கு தேவையில்லாம கர்நாடகாவெல்லாம் இழுக்கிற? ஏதாச்சும் ஒரு நேரத்துல பேசிதானே ஆனு. இப்ப சரக்க உடைச்சு ஊத்து. வந்த வேலையை கவனி. தம்பி, ஏற்கனவே என் மச்சினை விட்டு நிச்சயார்த்தத்துல உங்களை பார்த்திருக்கேன். என் பேரு விமலு, உங்க பேரு அமலு. இன்னொருத்தர் இருக்காரு கமலு. அப்படி போட்டனா வாயை முடிக்கிட்டு சரக்க ஊத்து. 2 பேத்துக்கு ஒரு எழுத்துதே வித்தியாசம். நீ சரக்கடிக்க கூப்பிடுவ அண்ணன் ஏன் ஒத்துக்கிட்டனா வயசு வித்தியாசம் பார்க்காம நீ என்னைய தப்பா நினைச்சிட கூடாது. அதுக்காகத்தே அமலு விமலு கூட்டணின்னு சொல்லுங்க. எடுத்து எல்லாரும் சிஎஸ்ஐடி. சியர்ஸ் சியர்ஸ். தம்பி, இப்ப அண்ணனுக்கு எதுக்கு சரக்கு வாங்கி கொடுத்தா அதை சொல்லு. அண்ணே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே. அமலு, உன்னைய விட சீனியர் இந்த விமலு. இந்த கதையினா இங்க வேணாம், உன் கதைய சொல்லு. அண்ணே, நான் ஒரு புள்ளைய லவ் பண்றேனே. அப்ப நீ லவ் பண்ற புள்ள யாரு? எல்லாம் உங்க தேவதையோட தொங்கச்சிய தான். ஐயோ விமலு, உங்க மாமனார நீ பழி வாங்கணும்னு நினைச்ச. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் மாட்டவே மாட்டாது. யூஸ் பண்ண. கரெக்ட் டீப்பாலு. ஏ சகல, உன்னைய வச்சு என் மாமனார் கண்ணுல விரல விட்டு ஆட்டல. நான் விமல் இல்ல, வாடா சகல. 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம் ரகல. டார்லிங், ஒரு செகண்ட். என்ன காலையிலேயே கொலையறீங்க? இல்ல டார்லிங், உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன புதுசு அண்டர்வேர் பனியன் வேணுமா? ம். ஓ, பர்சனலா ஸ்கூட்டர் கேட்டீங்கல்ல, அதான் இந்த மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி தரேன்னு சொன்னேன்ல. அதுவும் இல்ல. அப்புறம் காலையில நானும் என் ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆ. அப்ப இந்த டீப்பாலு சொன்னேன். என்னன்னு இப்படி அரட்டி கட்டினா நான் சொல்ல வந்த விஷயத்தை சரி, மறந்துடுவேன். சொல்லுங்க. என்னன்னா, உன் மச்சினை கல்யாணத்துக்கு போலைன்னா பரவாயில்ல, உன் கொழுந்தியா கல்யாணத்துக்கு நீ அக்கா புருஷனா போய் நிக்கணும். இல்லைன்னா உன் பொண்டாட்டிக்கு தான் அசிங்கம்னே. என் தேவதைக்கு ஒரு அசிங்கம்டா. இந்த விமல் மனசு என்ன பாடுபடும். அதனால
குடும்பத்தோட அந்த குள்ளச்சி கல்யாணத்துக்கு இல்ல உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு போறா. நிஜமாவா சொல்றீங்க? என் தேவதை மேல சத்தியமா சொல்றேன். எங்க அம்மா ஏதோ பெருசா சொன்னாங்க, மாப்பிளைக்கு கொஞ்சம் போல மான ரோஷம் இருக்கு, கூப்பிடாம கல்யாணத்துக்கு வர மாட்டாருன்னு. அவங்க மூக்க உடைக்கிற மாதிரி நீங்க வரீங்கன்னு போன் போட்டு சொல்றேன். எனக்கு மாணவம் சொல்லையா வைக்கிறண்டி ஆப்பு.